எப்பா கணேசா, உன்னை விட்டு பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதோ பாரு, போற இடம் புதுசு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. டேய் என்னடா சுரேஷ், யானையை எப்ப ஏத்தணும்னு கேட்டியா? இல்லடா. சீக்கிரம் சீக்கிரம் கேளுடா, நம்ம நேரத்தோட கிளம்புவோம். சரி இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். என்னப்பா தம்பிங்களா, யானை ஏத்திடலாமா? அதுக்கு தானடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோ ஏத்திடலாம். யானை ஏத்த சொல்லிட்டாங்க, வா நம்ம ஏத்திடுவோம். அப்படியா, சூப்பர், வா வண்டியில ஏத்துவோம். யானைய பொறுமையா ஏத்துங்கப்பா. ஓகே ஓகே, கூண்டை க்ளோஸ் பண்ணுடா. இதோ பாருங்க பசங்களா, இந்த யானையை அங்க இறங்கிட்டு அங்க இருக்கிற புலியை ஏத்திட்டு வாங்க. அப்புறம் அந்த புலி ரொம்ப மோசமான புலி, ஜாக்கிரதையா ஏத்திட்டு வாங்க. ரொம்ப மோசமான புலியா? சரிண்ணா, நாங்க பார்த்து கவனமா எடுத்துட்டு வரோம்ண்ணா புலிய. பாய் பாய் கணேசா. மணி, இங்க தானடா விலங்குலாம் இருக்குன்னு சொன்னாங்க, எங்கடா? முன்னாடியே பார்த்தா எப்படி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. டேய் டேய் மணி, என்னடா இப்படி இருக்கு? பயங்கரமா இருக்குடா, செம்மையா இருக்குடா. ஆடா போய் சுத்தி பார்க்கலாம். அங்க பாத்தியா சிங்கம்? என்னமா இருக்குடா. எப்பா எவ்வளோ பெரிய முடி, இங்க இருந்து பார்க்கவே இப்படி இருக்கேடா. கிட்ட போனோம், அவ்வளோதான்டா. எப்பா நான் வரல கிட்ட. டேய் அங்க பாடுறா சிறுத்தை, அது என்னடா புல்ல திங்குது? ஆமாடா, இது என்னடா புல்ல திங்குது? இது என்னமோ மனுஷனதான் சாப்பிடுன்னு சொன்னாங்க, இது என்னடா அண்ணன் புல்ல திங்குது? எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. சரி அங்க பாரு, வேற ஏதோ விலங்கு இருக்கு, போய் அங்க பாப்போம். டேய் மணி, அங்க பாருடா டைனோசரு. எப்பா என்னடா இப்படி இருக்கு? பயமா இருக்கடா எனக்கு இத பார்க்கவே. சரி சரி வா வா, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஐயோ நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கு. இருடா நான் அங்க வரேன். டேய் 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 பயந்தாங்கோலி, சுத்தி வேலி போட்டு இருக்கு, ஒன்னும் ஆகாது வா. சரி நீ சொல்றேன்னு வரேன். இந்த புலி எப்படி பாக்குது பாரு. டேய் மணி, இதுங்கெல்லாம் என்னடா சாப்பிட்டோம் இப்படி வளர்ந்துருக்குதுங்க? பீஸா பர்கரு. டேய் இது என்னடா சாப்பிட போகுது? கறி தான்டா சாப்பிட்டோம், கேட்கலாம் பாரு கேள்விய. டேய் மணி மணி, நீ ஒன்று கவனிச்சியா? இங்க இருக்க எல்லா விலங்கும் வெளியே ஜாலியா இருக்குங்க, ஆனா அங்க பாடுற புலி அது மட்டும் கூண்டுல அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்டா எதுக்குடா அது அப்படி அடைச்சி வச்சிருக்காங்க? ஆமாண்டா, பார்க்கவே பயமா இருக்குடா. இரு அந்த அங்கிள் கிட்ட கேட்டு பாப்போம், ஏன் அந்த புலியை கூண்டுல அடைச்சி வச்சிருக்காங்கன்னு. அங்கிள், ஏன் அந்த புலியை மட்டும் கூண்டுல அடைச்சி வச்சிருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? இதுவா பசங்களா, இந்த இடத்துலயே ரொம்ப கோவக்கார விலங்கு அந்த புலிதான். அத மட்டும் வெளியே விட்டோம் தப்பிச்சு ஓடிடும், அதனாலதான் அந்த கூண்டுல போட்டு வச்சிருக்கோம். இந்த புலிக்கு இப்படி ஒரு பீடப்பா? ஓ அப்படியா, இதனாலதான் அந்த கூண்டுல அடைச்சிருக்காங்களா? ஆனா என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த புலி நம்மளை விட்டு கிளம்ப போகுது. இந்த புலிய வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க பசங்களா இப்போ. அப்படியா, இந்த புலி வேற இடத்துக்கு போகுதா? சரி அங்கிள். அதோ பாருங்க, அந்த புலி எடுத்துட்டு போற வண்டியே வந்துடுச்சு. யானையை இறக்கலாம். பார்த்து பார்த்துப்பா, பத்திரமா இருக்குங்க. கணேசா, அதோ இருக்கு பாரு, அதுதான் உன் இடம். போடா போடா.
புலி ஏத்திட்டு வர சொன்னாங்க. அது எந்த புலின்னு சொல்றீங்களா? ஏத்திடுவோம் நாங்க. தோ அந்த கூண்டுல இருக்கே ஒரு புலி, அந்த புலி தான் நீங்க ஏத்திட்டு போகணும். ஜாக்கிரதையா ஏத்துங்க, அது ரொம்ப கோபக்கார புலி. நாங்க பார்க்காத புலியா? தம்பிங்களா, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு. பாய் அங்கிள். ஆஹா, எப்பா அவர் சொன்ன மாதிரி இது மோசமான புலிதான் போல. ரொம்ப ஆட்டம் காட்டுது நம்ம கிட்ட. ஜாக்கிரதையா ஏத்துங்கப்பா புலிய. கூண்ட க்ளோஸ் பண்ணுறாமோ. அண்ணா, புலி ஏத்தியாச்சு, நாங்க கிளம்புறோம்ண்ணா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், வழியில வண்டியை எங்கேயுமே நிப்பாட்டாதீங்கப்பா. அப்படியே ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிட்டு ஜூல விட்டுருங்கப்பா. பாய்ண்ணே. என்ன ராமு, வண்டியை நிறுத்திட்டு அந்த அண்ணன் வண்டியை வழியில எங்கேயும் நிப்பாட்டத்தீங்க சொன்னாருல்ல. டேய் சுரேஷ், ரொம்ப டயர்டா இருக்குடா. ஒரு டீ சாப்பிட்டு போலான்னு தாண்டா வண்டி நிப்பாட்டுனேன். வேணா ராமு, இந்த புலி ரொம்ப சீருது, அதனால சேஃப்டி இல்லை. நம்ம புலியை ஃபர்ஸ்ட் இறக்குவோம், அதுக்கப்புறம் அவனை டீ சாப்பிடலாம். நேரத்தோட போவோம், வா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா, வாடா பாத்துக்கலாம். ஒரு டீ குடிக்கிற நேரத்துல என்னடா ஆக போகுது? அந்த புலினை தப்பிக்கவா போகுது? வாடா டீ குடிச்சிட்டு வரலாம். என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி, நீ சொல்ற, வா போய் டீ குடிப்போம். வாங்க வாங்க தம்பிங்களா, என்ன வேணும் குடிக்க? ஒரு 2 டீ போடுங்கண்ணே. என்ன தம்பி, வண்டியில புலி இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமாண்ணே ஆமாண்ணே, புலி தானே. ஒரு ஜூக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஏய் பித்தியா, அங்க பாத்தியாடி அந்த வண்டியில பெரிய புலிடி. எம்மா, பயமா இருக்கேடா இந்த புலிய பார்த்தா. என்னம்மா கத்துது? இது மட்டும் வெளியே வந்துச்சு, எல்லோரையும் சாப்பிட்டுடும். நம்ம தான் இன்னைக்கு டின்னரு. எப்பா, அதெல்லாம் வராது பசங்களா, சுத்தி கூண்டு போட்டிருக்கோம்ல, எப்படி வரும்? சரி வா ராமு, கிளம்பலாம். பின்னாடி இந்த புலி வண்டி ஆட்டுது சுரேஷ். முன்னாடி பாரு, நம்ம மோத போறோம். ஐயோ, எங்களை காப்பாத்துங்க. யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க, புலி எங்க வண்டியை சாச்சிடுச்சு. ஆமா, எங்க வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்களை தள்ளிட்டு புலி தப்பிடுச்சு. எங்களை காப்பாத்துங்க.